தொடர்ந்து இப்போ சமீப காலமாக அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இளைய தளபதி விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதாவினுடைய அந்த விவாகரத்து செய்தி தான். இதில் இப்போது எல்லோருமே ரொம்ப பார்த்தீங்கன்னா யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றதையும் தாண்டி, ஏன் திடீர்னு இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, ஏன் இவ்வளவு நாட்களாக இப்போ சங்கீதா அவர்கள் சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயந்தான். தாவேக தலைவர் விஜய் அவர்களினுடைய மனைவி சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கின் மனு பொது வழியில் கசிஞ்சது எப்படி அப்படின்னு எல்லோரும் இப்போ கேட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் இப்போது பதில் கொடுத்துருக்காங்களாம். அது என்னன்றதை நம்ம முழுசாக வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடந்த மாதம் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் சங்கீதா விவாகரத்து மனு பொதுவெளியில் கசிஞ்சு பேசுபொருளாக மாறிடுச்சு. சட்டப்படி குடும்ப நல நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகள் ரொம்ப பாதுகாப்பாக மனுதாரர் எதிர் மனுதாரர் தரப்பு விவகாரங்கள் பாதுகாப்பாக மறைக்கப்பட்டிருக்கும். சமூக வலைதளங்களில் கூட மனுதாரரின் எதிர் மனுதாரர் பெயர் விவரங்கள் மறைக்கப்பட்டதாக இருக்கும். இப்படி இருக்கும்போது சங்கீதாவுடைய மொத்த மனுவும் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட சில தேதிகளில் பொதுவெளியில் கசிஞ்சது எப்படி அப்படின்னு எல்லோரும் குழம்பி போயிருந்தாங்க. இது தொடர்பாக கடந்த 8ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் அறியக்கூடிய உரிமை சட்ட மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனு உடனடியாக செங்கல்பட்டு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதற்கு செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிபதி சந்திரசேகரன் பதில் கொடுத்திருக்காரு. அதில் மனு பொது வெளியில் கசிஞ்சது தொடர்பாக ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேள்விக்கு நீதிபதி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு. மனுதாரர் இன் கேமரா ப்ரொசீடிங் கேட்டிருக்கிறாங்களாம். இருந்த பொழுதும் மனு கசிஞ்சிருக்குது. இதற்கு மனுதாரர் தரப்பில் இருந்து ஏதாவது புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்விக்கு மனுதாரர் தரப்பு நடவடிக்கை கோரி எந்த புகாரும் கொடுக்கலன்னு நீதிபதி பதில் கொடுத்திருக்கார். விவாகரத்து மனு கசிஞ்சது தொடர்பாக நீதிமன்றம் ஏதாவது தானாக முன் வழக்கு பதிவு செய்துள்ளதா அப்படின்னு கேள்விக்கு நீதிமன்றம் தானாக முன் எந்த வழக்கும் பதியலை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. மனு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து கசிஞ்சு இருந்தால் மனுவில் நீதிமன்ற முத்திரை இருந்திருக்கும். கசிந்த மனுவில் அவ்வாறு நீதிமன்ற முத்திரை எதுவும் இல்லை. வேறு யாராவது வெளியிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது சட்டப்படி குற்றம் அப்படின்னும் உடனடியாக மனுதாரர் தரப்பு புகார் தெரிவித்திருக்கணும் அப்படின்னும் அப்படி ஏதும் புகார் செய்யவில்லை என்பதும் உறுதியாகிவிட்டதாகவும் சங்கீதா தரப்பில் இருந்துதான் மனு வெளியாகி உள்ளதாக ஆதித்ய சோழன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இவங்க விவாகரத்து வாங்க போகிறது உறுதி தான். இப்போ எல்லா பக்கமுமே நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது என்ன தோணுது அப்படின்னா, உண்மையிலேயே விஜய் அவர்களினுடைய பெயரை கெடுக்கிறதுக்காக இது யாரோ செஞ்ச வேலையா அப்படின்னு தான் எல்லோரும் கேட்டு வராங்க. ஆனால் இப்போ நம்ம சட்டப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 பேருமே இதை பற்றி வெளியிடலை அப்படின்னா இப்போ யார் வெளியிட்டிருப்பா? சங்கீதா தரப்புலேருந்து எதற்காக அவங்க வெளியிட்டிருக்கணும் அப்படின்ற கேள்வியும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லோருடையுமே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னதான் இவங்க இவ்வளோ பேசினாலும் கூட தேர்தல் நேரத்தில் இந்த பிரச்சனை வெளிவராமல் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லி வராங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய ஃபேமிலியவே பார்க்காத நேரத்தில் எப்படி இவர் தமிழ்நாடு முழுக்க பார்க்க போகிறாருன்ற கேள்வியும் ஒரு தரப்பினர் வச்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுது? இந்த மாதிரி விஜய் அவர்கள் மீது சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் நிரூபிக்கப்படுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.